நதிகள் ஊடக நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருப்பவர் அன்பு அண்ணன் நாம் தமிழர் கட்சி தொகுதி செயலாளர் சீனிவாசன் அவர்கள். அண்ணா வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்கண்ணா? நல்லா இருக்கேன். நதிகள் ஊடகத்திற்கும் பொதுமக்களுக்கும் நன்றிய முதல்ல சொல்லிக்கிட்டேன். நாங்க பள்ளி காலங்கள பாத்தீங்க அப்படின்னா வாசு டெய்லர் அவங்கள்ட்ட தைக்கிறதுக்காக காத்து கடந்து வச்சுக்கிட்டு இருந்தோம். அதுலயே நீங்க கொடி கட்டி பறந்தீங்க. எதற்காக டெய்லரிங் சுருக்கிட்டீங்க உங்க திறமை? அதாவது எல்லாரையும் போல நம்மளும் ஒரு தொழில் பார்க்கணும், அதுல காசு சம்பாதிக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோட தான் நம்மளும் தொழில் தொடங்கணும். இடையில நடந்த தமிழர் இன அழிப்பு அந்த சம்பவத்திற்கு பிறகு ஒரு நாம் தமிழர் கட்சி என்ற ஒரு கட்சி உருவாகுது. அப்ப அதன் மூலியமா நம்ம மக்களுக்கு சேவை செய்யறதும் இந்த இனத்திற்கான விடுதலையை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பா நம்ம அதை நேசிச்சதுனால தன்னுடைய சொந்த வருமானத்தை விட இனமானத்திற்கான ஒரு சேவையா நம்ம அரசியல முனைப்போட இறங்கி செயல்பட்டதுனால இந்த தொழில் அப்படியே முடிஞ்சிருச்சு. உங்களுடைய பாலிய கால நண்பர்கள் எங்களுக்கு தெரிந்து மாற்று கட்சியில இணைந்து எல்லாருமே ஒரு பொட்டன்ஷியல்ல போயிட்டாங்க. நீங்க தொழில் அரசியல் இது ரெண்டுலும் தாண்டி சிரமத்துலதான் ஓடிக்கிட்டு இருக்கீங்க. இருந்தாலும் மக்கள் சேவை விடாம பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. என்ன காரணம்? அதாவது ஜெயிக்கிற பக்கம் நிக்கிறத விட நிக்கிற பக்கத்தை ஜெயிக்க வைக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு தீர்க்கமான ஒரு முடிவு. தொடக்கத்துல எல்லாருமே நாம் தமிழர் கட்சியில நான் தொடங்கி இந்த வேலையை செய்ய ஆரம்பிக்கும் பொழுது, அரசியல் வேலையை செய்ய ஆரம்பிக்கும் பொழுது ஏளனமா பார்த்தது உண்டு. பல பேர் நக்கல் நையாண்டி பண்ணது உண்டு. அதனால வந்த சிக்கல்கள் சிரமங்கள் நிறைய உண்டு. ஆனாலும் நம்ம என்ன பாக்குறோம்னா, மாற்று கட்சியில போய் இணைஞ்சிருந்தா அரசியல்ல வச்சு நம்ம சம்பாதிக்கணும்னு நினைச்சிருந்தா தம்பி நீங்க கேட்ட மாதிரி நான் மாற்று கட்சியில போய் இணைஞ்சு சம்பாதிச்சிருக்கலாம். என்னுடைய நோக்கம் சம்பாத்தியத்தையும் தாண்டி இந்த இனத்திற்கு நம்மளால என்ன செய்ய முடியும், அதுக்கு நம்ம ஏதோ சரியா எடுக்கலாம் அப்படின்னு பார்க்கும் பொழுது நாம் தமிழர் கட்சி சரியா இருக்குது. அப்ப அதுல எவ்வளவு இழப்புகள் வந்தாலும் நம்ம அதுல தொடர்ச்சியா பயணிப்போம் அப்படின்னு நம்ம தொடர்ச்சியா பயணிச்சுட்டு வரோம். அதுல தொழில் நிறைய வருது, இடையூறுகள் வருது, பல சிக்கல்கள் எல்லாம் வருது. ஆனாலும் அதையும் தாண்டி நம்ம ஒரு வேலையை தொடங்கிட்டோம், அதுல தொடர்ந்து சுணக்கம் இல்லாம ஓடணும் அப்படிங்கிறதுனால நம்ம இந்த பணியை அரசியல் பணியோட சேர்த்து சொந்த பணியும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதுக்கு மாற்று வழிகளா நம்ம எது எது செய்யணுமோ வருமானத்திற்கு மாற்று வழிகளை நம்ம செஞ்சு இந்த ஆடு மாடு வளர்ப்பு அந்த மாதிரி வேலைகளை நம்ம பார்த்துக்கிறோம். நீங்க ஒரு தொகுதி செயலாளர், நீங்க நினைச்சிருந்தா அரசியல் ரீதியா வணிக ரீதியா வெள்ளையும் சொல்லையும் அதிகாரத்தை வச்சு கைப்பற்றி நீங்க ஒரு புரட்சியலான வாழ்க்கையை வாழலாம். ஆனா நீங்க இன்னும் தமிழர் மரபான கால்நடையில இன்னும் வளர்ந்துகிட்டு இருக்கீங்க. அந்த வளர்ப்புல உங்க பிள்ளைகளையும் நீங்க ஈடுபடுத்திட்டு இருக்கீங்க. உங்க பிள்ளைங்க எப்படி பாக்குறாங்க? நீங்க திணிக்கலான்னு நினைக்கிறாங்களா, சந்தோஷமா ஏத்துக்கிறாங்க? இல்ல, அது எப்படின்னா, அத ஒரு ஆடு வளர்ப்பு அப்படிங்கிறது அவமானம் இல்ல. அது நம்ம பாரம்பரிய தொழில ஆடு மாடு வளர்ப்புங்கிறது ஒண்ணு. அந்த அடிப்படையில நம்ம பிள்ளைங்களுக்கு அது சொல்லி கொடுத்ததுனால அவங்க அதை ஒரு வெறுப்பா பாக்குறது இல்ல, ஒரு இழிவா பாக்குறது இல்ல. சரி, நம்மளுடைய வீட்டிற்கு தேவையான வருமானங்கள் அது கொடுக்கறதுனால அதை ஒரு தொழிலா நம்ம பாக்குறது, நம்ம பிள்ளைங்களை அதை வேற்றுமையா பாக்குறது. அதனால அது மனம் உகந்து சந்தோஷமா தான் அந்த வேலையை பார்க்க. இப்ப அண்ணன் சீமான் அப்படின்னா நீங்க டக்குன்னு என்ன சொல்லுவீங்க? என்னுடைய அரசியல் ஆசை பொதுமக்கள் பார்வையில சொல்லணும்னா மிகச்சிறந்த புரட்சியாளர், மிகச்சிறந்த சிந்தனையாளர். தமிழர் இன பிடிச்சதுனால நீங்க நாம் தமிழகத்துல சேர்ந்தீங்களா, இல்ல அண்ணன் சீமான பிடிச்சி நாம் தமிழகத்துல சேர்ந்தீங்களா? பொதுவாகவே தலைவர் மேதகு மேல எனக்கு ஒரு பற்று உண்டு. அந்த பற்றுனுடைய அடுத்த தளமா தான் அண்ணனை பார்த்தேன். அப்ப அண்ணன் அதை தொடர்ச்சியா அதுக்கான தடைகள் நிறைய இருக்கும் பொழுது அந்த தடையை தாண்டி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கும் பொழுது அப்ப அதுக்கு நம்ம பக்கபலமா நிக்கணும் அப்படிங்கிறதுனால நம்ம அண்ணன்கிற அந்த சீமான்கிற அந்த தனி மனிதனை தாண்டி ஒரு கருத்தியெல்லாம் நமக்கு பிடிச்சது. அதனால நம்ம போய் அதுல பயணிக்கிறோம். அதுல இன்னொரு விஷயம், எல்லா அரசியல் தலைமைகள் ஆளுமைகள் பேசுறதை விட அனைத்து உயிரிழக்குமான அரசியல், அந்த அரசியலை இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல்ல சீமான் என்ற அந்த ஒரு அரசியல் புரட்சியாளர் செய்ததுனால நம்ம அதை தொடர்ச்சியா அந்த வேலையை நம்ம ஆதரிச்சு கொண்டு வரோம். அண்ணன், நீங்க நாம் தமிழர் கட்சிக்கு உள்ள என்னென்ன பொறுப்புகள்லாம் வகிச்சு மக்களுக்கு என்னெல்லாம் பண்ணிருக்கீங்க? நாம் தமிழர் கட்சியில முதல்ல அடிப்படை உறுப்பினரை தான் 2009 இயக்கமா இருக்கும் பொழுது நீ நினைச்சுக்கிட்டேன். 2010 பொறுப்புங்கிற ஒண்ணு கிடையாது. ஆனா களத்துல நின்று களமாடணும். அதற்கு பிறகு இந்த பகுதியில நம்மளால முடிஞ்ச பொது சேவைகள்னு சொல்லக்கூடிய ஒரு தார் சாலையில எதுவும் ஊழல் நடந்தாலோ இல்ல மற்ற எதுலயும் எதுவும் பிரச்சனைகள் ஊராட்சி சார்ந்து எந்தெந்த அமைப்புகள் எதுவும் பிரச்சனை இருந்தாலும் அதை நம்ம கையில் எடுத்து மக்களுக்கு சேவை செஞ்சிருக்கோம். அதுல குறிப்பா சொல்லணும்னா, நம்ம பகுதியில முதல்ல அரசினுடைய டாஸ்மாக் நிறுவனம் வந்ததை பெரிய அளவுல மக்களை திரட்டி போராடி அந்த மக்களுக்கு அந்த இடத்துல நம்ம நன்றி சொல்லணும். ஏன்னா மக்கள் புரட்சி தான் அந்த இடத்துல வென்றுச்சு. அதுக்கு நாம் தமிழர் கட்சியில இருந்து நம்ம அந்த வேலையை சிறப்பா செஞ்சு முடிச்சோம். அந்த வடுகப்பட்டி சாலையில மதுக்கடைக்கு எதிர்த்து கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு மேற்பட்ட காலங்கள்ல நீங்க
களத்துல நின்று ரவுபுகள் பாராம போராட்டம் பண்ணீங்க. அப்போ உங்களுக்கு எதிர்ப்புகள் வந்து நானே கேள்விப்பட்டேன். அந்த எதிர்ப்புகள்லாம் எப்படி துணிஞ்சு நின்னீங்க தைரியமா? இல்ல, எதிர்ப்புங்கிறது வந்து கொலை மிரட்டல் வந்தது. அந்த போராட்டத்தை வந்து உண்மையுமே சொல்லணும்னா மக்களுடைய ஒரு தன்னெழுச்சியான ஒரு போராட்டமா தான் நம்ம சொல்லணும். அச்சப்பட்டு இருந்த மக்கள்கிட்ட வந்து நம்ம போய் நேரடியா அவங்களுக்கு அந்த சட்ட சிக்கல்கள், காவல்துறை என்ன செய்யும் அப்படிங்கிறத பத்தி நம்ம விவரம் சொன்னதனுடைய விளைவு 14 நாட்கள் வந்து தொடர்ச்சியா களத்துல நின்று போராடுறதுக்கு நமக்கு ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. அந்த நேரத்துல வந்து அந்த டாஸ்மாக் நிறுவனத்தினுடைய இடத்தினுடைய உரிமையாளர் மூலியமா பல மிரட்டல்கள் வந்துச்சு நமக்கு. ஆனா அது ஒரு பெரிய விஷயமா நம்ம பார்க்கல. ஏன்னா நம்ம மிரட்டலுக்கு அச்சப்பட்ட ஆட்கள் கிடையாது. என்ன வந்தாலும் சந்திப்போம்னு சொன்னதுடைய விளைவு அவங்களே பின்வாங்கிட்டாங்க காலப்போக்கு. இப்ப நமது ராயகிரி பேரூராட்சியில நாம் தமிழர் கட்சி வருகைக்கு முன்னு வருகைக்கு பின்பு எப்படி இருக்கு உங்க பார்வையில்? இல்ல, நாம் தமிழர் கட்சி வருகைக்கு முந்தைய அப்படின்னா அரசியல் விழிப்புணர்வு இளைஞர்கள் மத்தியில இல்லாம இருந்துச்சு. நாம் தமிழர் கட்சி வந்ததற்கு பிறகுங்கிறது வந்து அரசியல் எழுச்சி உருவாயிருக்கு. அதனுடைய வெளிப்பாடுதான் நம்ம பேரூராட்சியில வந்து அதிகப்படியான இளைஞர்கள் வந்து இன்னைக்கு அரசியல் பேசுறதுக்கு நாம் தமிழர் கட்சியினுடைய அரசியல் தான் காரணம். அந்த வகையில ஒரு அடிப்படை உறுப்பினரா, ஒரு தொகுதி செயலாளரா, அதுக்கு பின்னால உங்களுடைய தியாகங்கள் நிறைய இருக்குன்னு எங்களுக்கு தெரியும். எப்படி வீட்டுல மனைவி ஏத்துக்கிறது உங்களை? இல்ல, அது என்னுடைய பார்வையில வந்து அது தியாகமா நீங்க நினைச்சாலும் நான் வந்து அது என்னுடைய கடமையா தான் நம்ம பார்க்க முடியும். வீட்டில் உள்ளவங்களுக்கு வந்து எல்லா கணவர்களையும் மாதிரி உழைக்கணும், அதிகப்படியா சம்பாதிக்கணும், நம்மளும் 4 பேரை மாதிரி நல்லா இருக்கணும் அப்படிங்கிற எண்ண ஓட்டம் எல்லார்ட்டையும் இருக்கிற மாதிரி எங்க வீட்லயும் இருந்துச்சு. ஆனா காலப்போக்கில் நம்மளுடைய அரசியல் செயல்பாடு நம்மளை 4 பேர் கேட்கும் பொழுது சரி அவங்க நல்ல மனுஷன்னு பேர் எடுத்துக்காங்க, அந்த இடத்துல வந்து வருமானம் பார்க்க முடியாது அப்படிங்கிற இடத்துல என்னுடைய ஒட்டுமொத்த சுமையவும் என்னுடைய மனைவியார் வந்து குடும்ப சுமையை அத்தனையும் தாங்கிட்டாங்க. ஆனா அவங்க இல்லைன்னா இன்னைக்கு அரசியல் வந்து நம்ம 15 ஆண்டு காலமா கஷ்டப்பட்டு நம்ம அரசியல் பேசி வந்திருக்க முடியாது. அவங்க குடும்ப பாரத்தை தாங்கிக்கிட்டதுல மிகப்பெரிய ஒரு நன்றியும் எனக்கு பொறுப்பும் என்னுடைய மனைவி. இப்போ உங்கள் பிள்ளைங்க 2 பேர் பாத்தீங்க அப்படின்னா எனக்கு வருத காலகட்டத்துல இருந்து அவங்க சராசரி வாழ்க்கை வாழல. ஏன்னா கால்நடை வளர்ப்பு, அப்பா தொழில், அப்பாவோட பிரச்சாரம் முழுக்க முழுக்க அரசியல் பால் ஊட்டப்பட்டதை வளர்க்கப்பட்டு வராங்க. என்ன காரணம்? இல்ல, நம்ம ஒட்டுமொத்த மனிதனுடைய அத்தியாவசிய தேவைகள் இருந்து அனைத்தையும் தீர்மானிக்கிறது அரசியல். அந்த அரசியல் வந்து நம்ம எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறது வந்து 2 வகை இருக்குது. ஒண்ணு, எப்படினாலும் நம்ம அரசியல் பண்ணா அந்த அரசியல் இருந்தா சம்பாதிக்கலாம்ங்கிற ஒரு அரசியல் ஒண்ணு இருக்குது. தூய்மையான ஒரு அரசியல் வந்து ரொம்ப கடினமானது. அந்த கடினமான பாதை வந்து நம்ம முன்னாடி போற நமக்கு இருக்கும், பின்னாடி வர்றவங்களுக்கு ரொம்ப எளிமையா இருக்கும். அப்ப அந்த அரசியலுக்கு நம்மளை தயார்படுத்தணும்னா நம்ம பல இழப்புகளையும் சில சிரமங்களையும் நம்ம சந்திச்சுதான் வரணும். அதன் அடிப்படையில வந்து நமக்கு ஏற்படக்கூடிய இன்னைக்கு இருக்கக்கூடிய இத்தனை சிக்கல்கள், இத்தனை சிரமங்களுக்கும் என்னுடைய பையங்களா இருக்கக்கூடிய என்னுடைய 2 பையங்களுக்கும் நம்ம அதை சொல்லனுடைய விளைவா அவங்க அதை பத்தி பெருசா பாக்குறது இல்லை. எந்த இடத்துலயும் சிரமங்கள் வந்தாலும் அதை ஏற்றுக்கக்கூடிய மனப்பக்குவம் என்னுடைய மனைவிக்கும் உண்டு, என்னுடைய குழந்தைகளுக்கும் உண்டு. சிறப்பான 80-90களில் நமது ராயகிரி பேரூராட்சி இருந்த கட்டமைப்பு, இருந்த வசதிகளுக்கும் இப்ப 2025 உள்ள வசதிகள் கட்டமைப்பு எப்படி பாக்குறீங்க? அது முதல்ல உள்ள கட்டமைப்புங்கிறது வந்து பழைய முன்னோர்கள் வந்து மக்களுக்கு சேவை செய்யணும் அப்படிங்கிறதுனால அந்தந்த சமூக சார்ந்த ஒரு பிரதிநிதியை தேர்வு பண்ணி கொடுப்பாங்க. அதுல ஒரு நியாயம் இருந்துச்சு. ஏன்னா ஒரு சமூகத்துக்கு ஒரு நல்லவனை கொடுப்பாங்க, ஒரு நல்ல மனிதரை கொடுப்பாங்க. இவர் வந்து எங்க சமூகத்துக்கு இந்த வார்டுக்கு வந்து நல்லா செய்வாரு அப்படின்னு கொடுத்தாங்க. அது காலப்போக்கில் என்ன ஆயிடுச்சுன்னா ஏலம் விடக்கூடிய இடத்துக்கு தள்ளப்பட்டுங்கிறது ஒரு வேதனையான ஒரு விஷயம். அதுல வந்து எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் அதற்கு எல்லா சமூகமும் பொறுப்பேற்கணும். ஏன்னா ஒரு சமூகம் செய்யறதை பார்த்து இன்னொரு சமூகமும் ஏலம் விடுறது வந்து நம்ம ஏற்றுக்கிட முடியாது. ராயகிரியிலே மரங்களை நட்டு புரட்சி செய்யக்கூடிய கூட்டமைப்பு குழந்தைகள், பையங்கள் இருக்காங்க, மாணவர்கள் இருக்காங்க. ரத்தங்களை குருதியை வந்து அடுத்தவங்களுக்கு கொடையா கொடுத்து அதன் மூலியமா சேவை செய்யக்கூடிய மனப்பான்பு உள்ள இளைஞர்கள் இருக்காங்க. அறக்கட்டளைகள் மூலியமா, இப்போ நதிகள் அறக்கட்டளைகள் மூலியமா வெகுஜன மக்கள்கிட்ட கொண்டு போய் இந்த சேவை, பொது சேவைகளை செய்யக்கூடிய அமைப்புகள் இருக்குது. ஆன்மீக ரீதியா தினந்தோறும் இந்த உடம்புக்கு முடியாத வயது முதிர்ந்தவர்கள் இருக்கக்கூடிய அந்த முதியவர்களுக்கு உணவு கொடுக்கக்கூடிய சேவைகளை செய்யக்கூடிய பையங்களும் இருக்காங்க. அப்ப அந்த மாதிரியான ஒரு மக்களை நேசிக்கக்கூடிய, மண்ணை நேசிக்கக்கூடிய, இயற்கையை நேசிக்கக்கூடிய யாராவது ஒருவர் அந்த பொறுப்பேற்று இந்த இடத்துக்கு வந்து வந்திருந்தா இந்த சேவை என்பது வந்து நம்முடைய முன்னோர்கள் இருந்த காலத்தை விட இப்ப சிறப்பா இருந்தது. ஆனா இப்ப அப்படி இல்லை, அது ஏலமா மாறிடுச்சு. மக்களை வந்து அடமானமா வைக்கிற மாதிரி ஒரு வேதனை தான் இருக்குது. அது மிக வருந்தக்கூடிய ஒரு விஷயம். அது அடுத்த தலைமுறையை பாதிக்கிறது என்னுடைய பார்வை. 2026 அண்ணன் சீமான் அவர்கள் முதல்வர் ஆவார். இல்ல, முதல்வர் ஆகாரான்னு என்னால ஆர்வம் சொல்ல முடியாது. ஆனா தத்துவம் வந்து மிக உன்னதமானது. அந்த தத்துவத்தை யாராலையும் மறுத்து பேசவோ உடைச்சு பேசவோ யாராலையும் முடியல.
அப்ப அந்த இடத்துல வந்து இந்த கருத்து வந்து ஒரு நாளைக்கு என் மக்களுக்கு தேவைப்படும் அப்படிங்கும் பொழுது இந்த கருத்து இந்த தத்துவம் வெல்லும். அன்னைக்கு அண்ணன் சீமான் வந்து உறுதியா முதலமைச்சர் ஆவாரு அப்படிங்கிறதுல எனக்கு உறுதியான நம்பிக்கை உண்டு. ஒரு 17 ஆண்டு காலமாக எண்ணற்ற தியாகங்கள்லாம் பண்ணியிருக்கீங்க. உங்களுக்கு சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு கிடைச்சா என்ன பண்ணுவீங்க? எல்லாருக்கும் இருக்கிற ஒரு ஆசை தான். மக்கள் சேவை செய்வதற்கு வந்து சட்டமன்ற உறுப்பினராக ஆகிதான் செய்யணுங்கிறது இல்லை. இப்ப நானே உங்கள்கிட்ட சொல்றேன், உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து நீங்க சட்டமன்ற உறுப்பினராக இருந்தீங்கன்னா உங்கள் மூலியமா தம்பி எனக்கு இந்த பணிகளை செஞ்சு கொடுங்க, இந்த ஏழை குடும்பத்துக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, ஒரு வேலையை வாங்கி கொடுங்கன்னு சொன்னா நீங்க செஞ்சு கொடுப்பீங்க. இதுல நான் வந்து செய்யணுங்கிற அவசியத்தை நான் நினைக்கல. இதுல தம்பிய மாதிரி உங்களை மாதிரியான நாட்கள் யாரும் வந்தாலும் உங்க மூலியமா நான் நினைக்கிறத செய்யலாம் அப்படிங்கிறது என்னுடைய பார்வையா இருக்கு. அது காமன் பவர் ஏத்துக்கலாம்னா, ஒரு கட்சியை சார்ந்து 17 ஆண்டு காலமாக மனைவி, பிள்ளைகள், உங்க சொந்த உழைப்பு, வருமானம் அனைத்தையும் கடந்துதான் நிக்கிறீங்க. அப்ப அதிகாரம் முக்கியமானது. அப்ப அதிகாரத்திற்கு ஒரு சட்டமன்ற பணி தேவைதானே? இல்ல, சட்டமன்றத்துக்கு வரணும்னு நினைச்சா இப்ப நம்ம பகுதியில வாசுதேவன் சட்டமன்ற தொகுதி எடுத்துக்கிட்டோமே, இது வந்து ஒரு பொதுவான ஒரு தொகுதியா இருக்கிறதா இருந்தா 3000 உறுப்பினர்கள் இருக்காங்க. இந்த 3000 உறுப்பினர்களுக்கும் அந்த ஆசை இருந்துச்சு அப்படின்னா, அப்ப அந்த ஆசை இருக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலுமே நமக்கு தேவை சேவைதான் அப்படின்னு நினைக்கும் பொழுது நம்ம அந்த இடத்த வந்து இன்னொருத்தருக்கு கொடுக்கறதுனால ஒன்றும் தவறு இல்லைன்னு என்னுடைய பார்வை. ஏன்னா எல்லாருக்கும் அந்த ஆசை இருக்கலாம். அந்த ஆசைக்கு மாற்றா நிக்கிறவங்க யாரோ அவங்கதான் மகத்தான ஒரு மனிதனா மாற முடியும். நான் மகத்தான மனிதனா வாழலாம்னு நினைக்கிறேன். அதனால எனக்கு அப்படி ஒரு வாய்ப்பு வந்தால் கூட வேற ஒருவருக்கான சூழலை தான் நான் உருவாக்கி கொடுப்பேன். நான் நிக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு. இப்போ வாசு அப்படிங்கறது ஒரு பேரு பிராண்ட் ஆயிடுச்சு. மாற்று கட்சிகள் இருந்து நிறைய உங்களுக்கு அழைப்பு வரல, தனிப்பட்ட முறையில எங்க கட்சியில களமாடுங்க அப்படின்னு. அதை எப்படி பாக்குறீங்க? இல்ல, அவங்க வந்து அழைப்பு விடுக்கிறது வந்து நேரடியா அழைப்பு விடுத்தது கிடையாது இது வரைக்கும். அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, உங்களை மாதிரியான ஆட்கள் வந்து எங்க கட்சியில இருந்திருந்தா சிறப்பா இருந்திருக்கும், வெற்றியை நோக்கிய வேலைக்கு உங்களை மாதிரியான உழைக்கும் ஒரு கூட்டம் எங்கிட்ட இல்லை, நாங்க காசு கொடுத்தாதான் வேலை நடக்குது, அதுவுமே பாதிதான் நடக்குது, நீங்க ஆக்கப்பூர்வமா வேலை பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது நான் மட்டும் இல்ல, நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த உறுப்பினர்களுமே தன்னுடைய வருமானத்தை இழந்து இனமானத்துக்காக வேண்டி ஒரே ஒற்றை கருத்தோட தீவிரமா உழைக்கிறவங்க தான். அதுல வந்து எல்லா வகையான நன்மைகளையும் இந்த இனம் அடையணும் அப்படிங்கிற அந்த ஒற்றை நோக்கத்தோட ஓடி வரக்கூடியவங்க. இதுல வந்து மாற்று கட்சிக்காரங்க வந்து நம்மளை வந்து பொறாமையோட பாக்குறதான் நான் பாக்குறேன். அதுல நம்மளை கூட்டா நம்ம வரமாட்டோம் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். அதனால நீங்க இருந்தா எங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படிங்கிற அந்த மாதிரியான வார்த்தைகளே பேசணும் கேட்டிருக்கோம். அது பல கட்சிகள் நம்மகிட்ட பேசியிருக்காங்க. அதை நம்ம நட்பா தான் பார்த்திருக்கோம். அவங்கள நம்ம தவறா நினைக்கல. இப்ப அரசியல் அனைத்து மக்களும் தெரிந்து கொள்ள வேண்டுமா கூடாது? இல்ல, அரசியல் கட்டாயமா எல்லாரும் தெரிஞ்சிருக்கணும். நம்மளுடைய வாழ்வியல 99.90 விழுக்காடு அரசியல் தான் தீர்மானிக்கும். அப்ப அந்த அரசியல் வந்து நல்ல அரசியலா வரணும் அப்படின்னா நம்ம தேர்ந்தெடுக்கக்கூடிய உறுப்பினர் எப்படிப்பட்ட ஆளா இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அதை நம்ம பொதுமக்கள் புரிஞ்சுக்கணும். ஒரு பழமொழி ஒன்று சொல்லுவாங்க, சக்கரப்பானைக்குள்ள கையை விட்டவன் நக்காம தொடச்சிட்டா போவான் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பழமொழி வந்து என்னன்னா, ஏற்கனவே இருக்கிறவங்க ஊழல்வாதி, அதனால இனி வர்றவங்களும் அந்த மாதிரிதான் செய்வாங்க அப்படிங்கிறது அவங்களுடைய பார்வை. அது தவறு இல்லை. ஆனா ஒரு வாய்ப்பை கொடுத்துட்டு திரும்ப வந்து அவங்க அந்த வார்த்தையை சொன்னாங்கன்னா அதுல நியாயம் இருக்குது. வாய்ப்பே கொடுக்காம முன்னாடி இருக்கவங்களுக்கே திரும்ப திரும்ப வாய்ப்பை கொடுத்துட்டு இப்ப வரக்கூடிய நம்மள மாதிரியான ஒரு இளைய அரசியல் தலைமுறைகளுக்கு வந்து அந்த பழமொழியை சொல்றது ஏற்புடையதுங்கிறது என்னுடைய பார்வை. இப்ப அண்ணன் சீமான் அவர் வந்து இளைஞர் மத்தியில தான் அமோக வரவேற்பு கிடைக்குது, பெரியவங்க மத்தியில் இல்லை அப்படிங்கிறாங்க. அப்ப சீமானனுக்கு இளைஞர் மத்தியில் பெண்கள், பெரியவர்கள் எந்த பகுதியில அண்ணனுக்கு ஆதரவு நீங்க நினைக்கல? இளைஞர் மட்டும்தான் ஏத்துக்கிட்டாங்க? இல்ல, ஒட்டுமொத்த தமிழகமுமே இளைஞர்கள் மத்தியில பேரெழுச்சியா இருக்குது. பெண்கள் மத்தியிலையும் பெரியவர்கள் மத்தியிலையும் அவங்க வந்து இந்த வெளியில சொல்ல முடியாது இல்லையா? அதனால அனைத்து தரப்பு மக்களுமே அண்ணன் சீமானை வந்து ஏகமானதா ஏத்துக்கிட்டாங்க. அதனாலதான் நம்ம வந்து இன்னைக்கு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா நிக்கிறோம். ஒரு 17 ஆண்டு காலமாக உழைச்சிக்கிட்டு இருக்கீங்க. அங்கீகரிக்கப்பட்ட கட்சி நாம் தமிழர் கட்சி அப்படின்னு ஒரு அறிவிப்பு வரும்போது நீங்க எப்படி ஃபீல் பண்ணீங்க? அதாவது வெற்றி பெற்றதுக்கான ஒரு அடையாளம் மாதிரி நமக்கு ஒரு பூரிப்பு இருந்துச்சு. ஏன்னா நம்ம வந்து தொடர்ச்சியா 2016, 2019, 2021, 24 அப்ப 24ல வந்து நம்ம அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா மாறணும் அப்படிங்கும் பொழுது நமக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி அடைஞ்ச மாதிரியான ஒரு பூரிப்பு. ரொம்ப ரொம்ப நன்றி அண்ணா. உங்களுடைய பொன்னான நேரத்தை எங்கள் நதிகள் மீடியா மதி கொடுத்தது ரொம்ப நன்றி. தொடரட்டும் உங்கள் மக்கள் பயணி. நன்றி. நதிகள் அறக்கட்டளைக்கும் நதிகள் ஊடகத்திற்கும் என்னுடைய நன்றி. என்னுடைய தொகுதி சார்பா நாம் தமிழர் கட்சி உறவுகள் அனைவருடைய நன்றி. நன்றி.